ஹிந்தி திணிப்பு, மும்மொழி கொள்கை, இதை பற்றின பல்வேறு தகவலை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். ஆனால் இதற்கான உண்மையான விளக்கம் என்ன? ஹிந்தி திணிக்கிறார்களா? ஹிந்தி தேவையா தேவையற்றதா? தமிழ்நாட்டை சார்ந்த அரசியல் கட்சிகள், அரசியல்வாதிகள் எதற்காக ஹிந்தி எதிர்ப்பை எடுத்து வைக்கிறார்கள்? எதற்காக மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கம், அது பிஜேபியாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், அல்ல அதற்கும் முன்பு இருந்த ஆங்கிலேயர்களுடைய அரசாங்கமாக இருக்கட்டும், எதற்காக ஹிந்தியை தென்னிந்தியாவில் திணிக்க பார்த்தார்கள்? எதற்காக வட இந்தியர்கள் தமிழர்களுக்கும் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் ஹிந்தி தெரிய வேண்டும் என்கிற ஒரு கட்டாயத்தை எடுத்து வைக்கிறார்? எதற்காக தமிழ்நாட்டை சார்ந்த மக்கள் அல்ல தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் ஹிந்தி எங்களுக்கு தேவையல்ல, எப்போ எங்களுக்கு தேவைப்படுகிறதோ அன்னைக்கு நாங்கள் கற்றுக்கொள்கிறோம், இல்லை என்றால் எங்கள்கிட்ட ஆங்கிலம் இருக்குது, இது எங்களுக்கு போதும். இந்த ஒட்டுமொத்த விஷயத்தை புரிந்து கொள்வதற்கு நீங்கள் 4 புள்ளிகளை கவனமாக பார்க்க வேண்டும். இந்த வீடியோவை 4ஆக நான் பிரித்திருக்கேன். 1, வரலாறு, எதற்காக எப்படி இந்த ஹிந்தி இம்போசிஷன், அதற்கு எதிராக தமிழ் மண்ணிலிருந்து எதிர்ப்பு கிளம்பியது. 2வது, மத்திய அரசாங்கத்துடைய நோக்கம் என்ன, எதற்காக அவர்கள் ஹிந்தியை இந்தியா முழுவதும் திணிக்க பார்க்கிறார்கள். 3வது, டிஎம்கேவுடைய ப்ராஸ்பெக்டிவ் என்ன. 4வது, பிஜேபிக்கு என்ன லாபம், என்ன நஷ்டம். 4யுமே நீங்கள் ஒவ்வொன்றாக பாருங்கள். முதலில் வரலாற்றிலிருந்து தொடங்கலாம். 1937ஆம் ஆண்டு முதல் முறையாக ஆங்கிலேயர்களுடைய அரசாங்கம், அப்போ இருந்த ஆங்கிலேயர்கள் இந்தியா முழுவதும் ஆங்கிலேயம் ஒரு ஒஃபிஷியல் லாங்குவேஜாக இருக்கணும் என்று ஆசைப்பட்டார்கள். அதாவது ரெக்கார்ட்ஸ், டாக்குமெண்டேஷன், கம்யூனிகேஷன் அனைத்துமே ஆங்கிலத்தில். காரணம், அவர்களுக்கு ஒரு நாட்டை நடத்துவது சுலபமாகி விடுமா. அதற்கு பின்பு ஹிந்தியையும் திணிக்க பார்த்தார். அப்போதான் 1937ஆம் ஆண்டு பெரியார் அவர்கள் தலைமையில் ஒரு மிகப்பெரிய போராட்டம் தொடங்கியது. கொஞ்சம் கொஞ்சமாக ஹிந்தி எதிர்ப்பு வர 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 இந்தியாவிற்கு சுதந்திரமும் கிடைத்தது 1947ஆம் ஆண்டு. 48 அப்போ இருந்த அரசியல்வாதிகள், வடநாட்டில் இருந்த அரசியல்வாதிகள், இந்த நாட்டை நடத்த வேண்டும் என்றால் ஒரு மொழி இருந்தால் மட்டும்தான் இந்த நாட்டை நடத்த முடியும், வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு மொழிகள் பேசப்படுகிறது, இது சரிப்பட்டு வராது. அதனால் 1948ஆம் ஆண்டு ஒஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் என்று இன்ட்ரடியூஸ் செய்தார்கள். இதிலிருந்து ஹிந்தியை ஒஃபிஷியல் லாங்குவேஜாக அறிவித்து விட்டார்கள். 1950ஆம் ஆண்டு மெட்ராஸ் ஆன்டி ஹிந்தி எஜுகேஷன் தொடங்கியது. எப்படி நீங்கள் ஹிந்தியை எங்கள் மீது திணிக்கலாம், எங்களுக்கு ஹிந்தி தெரியாது, எங்களுக்கு ஹிந்தி படிக்க வராது, எழுத தெரியாது, நீங்கள் கொண்டு வரக்கூடிய ஸ்கீம்ஸ்களை, பாலிசிகளை நாங்கள் எப்படி தெரிஞ்சு கொள்ளுவோம், அதனால் இதை நாங்கள் எதிர்க்கிறோம். 1953ஆம் ஆண்டு இதே மத்திய அரசாங்கம், அப்போ இருந்த காங்கிரஸ் அரசாங்கம், இன்னொரு குண்டை தூக்கி போட்டார்கள். அதாவது இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிக்கூடங்களிலும் ஹிந்தி கம்பல்சரியாக கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் ஹிந்தியை எப்படி திணித்தீர்கள், நாங்கள் ஏற்கனவே சொல்லிக் கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு ஹிந்தி தேவையில்லை என்று எப்படி திணித்தீர்கள்? அப்போ இருந்த அரசியல்வாதிகள், ஹிந்தி எங்களுக்கு தேவையில்லை, என்னைக்கு எங்களுக்கு ஹிந்தி தேவைப்படுகிறது நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். அப்போது ஒரு செட்டில்மெண்ட் பேசப்படுகிறது. 1965ஆம் ஆண்டு மீண்டும் ஒரு முறை ஒரு ஹிந்தி ப்ரொடெஸ்ட். எதற்காக அந்த செட்டில்மெண்ட்? இப்போது இந்த விஷயத்தை விட்டுவிடலாம், கொஞ்ச காலகட்டத்திற்கு ஹிந்தி, இங்கிலீஷ் ரெண்டுமே ஒஃபிஷியல் லாங்குவேஜாக இருக்கட்டும், ஹிந்தி மட்டும் தேவையில்லை, நீங்கள் ஆங்கிலத்தையும் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த செட்டில்மெண்ட் என்னென்னா, இப்போ தமிழ்நாடாக இருந்தால் தமிழ் மற்றும் இந்த 2 மொழிகளிலும் ஏதாவது ஒரு மொழி, ஆங்கிலம் அல்ல ஹிந்தி. மகாராஷ்டிராவில் மராட்டி, ஆங்கிலம் அல்ல ஹிந்தி. குஜராத்தில் குஜராத், ஆங்கிலம் அல்ல ஹிந்தி. அதாவது ஹிந்தி அண்ட் இங்கிலீஷில் ஆப்ஷன், ஸ்டேட் லாங்குவேஜ் அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் லாங்குவேஜாக இருக்கணும். இப்போது இந்த விஷயத்தை மீண்டும் ஒரு முறை 1965ஆம் ஆண்டு அப்போ உள்ள சென்ட்ரல் கவர்மெண்ட், அதாவது காங்கிரஸ், ஹிந்தியை மீண்டும் ஒரு முறை ஒஃபிஷியல் லாங்குவேஜாக அறிவித்தது. மீண்டும் ஹிந்திக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ப்ரொட்டஸ்ட் தமிழ்நாட்டில் நடந்தது. இந்த ப்ரொட்டஸ்ட் 1965ஆம் ஆண்டு ஒவ்வொரு முறையும் இந்தியை இம்போஸ் செய்யும் போது ஒவ்வொரு முறையும் வெடிக்கிறது. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய இன்னொரு அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது எதற்காக மத்திய அரசாங்கம், சென்ட்ரலில் பிஜேபி இருந்தாலோ காங்கிரஸ் இருந்தாலோ, எதற்காக அவர்கள் திணிக்க பார்க்கிறார்கள்? இதை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள்னா உங்களுக்கு புரிய வரும். உலக நாடுகளில் எப்படி ஹிந்தியை நீங்கள் பார்க்கிறீர்கள், தமிழை நீங்கள் பார்க்கிறீர்கள், எப்படி ஆங்கிலத்தை பார்க்கிறீர்கள், அதை நீங்கள் பார்த்தீர்கள்னா, அமெரிக்காவை தாண்டி உலக பட்டியலில் இங்கிலீஷ் பேசக்கூடிய நாடுகளில் இந்தியா 2வது இடத்தில் இருக்கிறது. முதலிடம் அமெரிக்கானா, 2வது இடம் இந்தியர்கள். அவ்வளோ நபர்கள் ஆங்கிலம் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இப்போ இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா, மத்திய அரசாங்கம் எடுத்து வைக்கக்கூடிய விஷயம் என்ன?
கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை அனைவருமே ஹிந்தி பேசணும். ஹிந்தி பேசினால் ஒரு கோர்வையில் நாங்கள் அனைத்தையுமே பார்த்து விடுவோம். ஒரு பாலிசி நாங்கள் கொண்டுட்டு வந்தோம்னா அனைவருக்குமே அந்த பாலிசி போய் சேரும். இது மத்திய அரசாங்கத்துடைய ப்ராஸ்பெக்டிவ். ஆனால் இந்த இடத்துல தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் ஹிந்தி எதற்கு தேவை? ஆங்கிலம் தான் இருக்குல்ல. உலகத்திலே இரண்டாவது நாடு அதிக ஆங்கிலம் பேசக்கூடிய நாடு இந்தியாவாக இருக்கும்போது எதற்கு நீங்கள் இதை திணிக்கிறீர்கள்? எங்களுக்கு தேவையில்லை. அப்போது மத்திய அரசாங்கம் எடுத்து வைக்கக்கூடிய இன்னொரு வாதம், கான்ஸ்டியூஷனுடைய ஆர்டிக்கல் 351 படி ஹிந்தியை ப்ரமோட் செய்ய கூறியிருக்கிறார்கள். அதனால் நாங்கள் ஹிந்தியை ப்ரமோட் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மை என்ன? யூனியன் டு ப்ரமோட் த ஸ்ப்ரெட் ஆஃப் ஹிந்தி லாங்குவேஜ் டு டெவலப் இட் இஸ் ஸோ தட் இட் மே சர்வ் ஆஸ் மீடியம் ஆஃப் எக்ஸ்பிரஷன். இந்த நாட்டு கான்ஸ்டியூஷன் முறைப்படி ஆர்டிகல் 351 நீங்கள் பார்த்தீர்களா, ஹிந்தியை ப்ரமோட் செய்ய கூறியிருந்தார்கள் என்று மத்திய அரசாங்கம் கூறுகிறது. ஆனால் உண்மை என்ன? யூனியன் டு ப்ரமோட் த ஸ்ப்ரெட் ஆஃப் ஹிந்தி லாங்குவேஜ் டு டெவலப் it so that may serve medium of expression for all elements of composite culture of India. ஹிந்தியை ப்ரமோட் செய்தீர்கள், இந்தியாவுடைய கல்ச்சரை ப்ரமோட் செய்யக்கூடிய அந்த வழி கிடைக்கும் என்று கூறியிருந்தார்கள். ஆனால் the expression used in Hindustani in other language of India specified in 8th schedule, 8th schedule படி நீங்கள் பார்த்தீர்கள்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மொழிகளும் ஹிந்தி போன்று முக்கியம். அதில் அசமீஸ் இருக்குது, பெங்காலி இருக்குது, தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, பஞ்சாபி, ஹரியானவி, அனைத்து மொழிகளும் 22 மொழிகள். அப்போது இவர்கள் பேசுவது சரியா தவறான்னு நீங்கள் புரியுங்க. 3 லாங்குவேஜ் பாலிசி இதை பற்றி படிக்கும்போது எதற்காக தமிழ்நாட்டிற்கு மற்றும் 3 லாங்குவேஜ் பாலிசி, எதற்காக மகாராஷ்டிராவுக்கு மற்றும் 3 லாங்குவேஜ் பாலிசி, வெஸ்ட் பெங்காலுக்கு மற்றும் 3 லாங்குவேஜ் பாலிசி? வடநாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அவர்கள் படிக்கும்போது வெறும் ஹிந்தி மட்டும் தானே படிக்கிறார்கள், ஆங்கிலேயம் மட்டும் தானே படிக்கிறார்கள். அங்கே எதற்காக தமிழை அல்ல மராட்டியை அல்ல இன்னொரு மொழியை நீங்கள் திணிக்கவில்லை? அல்ல அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் லாங்குவேஜை நீங்கள் எதற்கு கற்றுக் கொடுக்கவில்லை? ஏன் அங்கே கம்பல்சரி செய்யவில்லை என்கிற இந்த எஜுகேஷனை எடுத்து வைக்கிறார்கள். இல்லை அங்கெல்லாம் ஹிந்தி மட்டும் தானே பேசுகிறாங்க, அங்கே வேறு மொழியே கிடையாது. அது தவறு. பீகாரில் ஹிந்தி மட்டுமல்ல, மைத்திலி, போஜ்பூரி, மகதி இருக்கிறது. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெறும் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ். இதே போன்று நீங்கள் பார்த்தீர்கள்னா சத்தீஸ்கடில் ஹிந்தி அண்ட் சத்தீஸ்கடி இருக்கிறது. ஆனால் சத்தீஸ்கடியை பற்றி அரசாங்கம் கவலைப்படுவதில்லை. இதே போன்று நீங்கள் பாருங்கள், ஹரியானாவில் ஹரியானவி இருக்கிறது. ஆனால் அங்கே ஹிந்தி மற்றும் போதும். உத்தரப்பிரதேசத்தில் அவதி, போஜ்பூரி, பிரஜ் பாஷா இருக்கிறது, ஹிந்தி மற்றும் போதும். இதே போன்று ராஜஸ்தானில் ராஜஸ்தானி இருக்கிறது, மார்வாடி இருக்கிறது, ஆனால் ஹிந்தி மற்றும் போதும். இதைத்தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் கேட்கிறார்கள், கேள்வியாக கேட்கிறார்கள். எப்படி எங்களுக்கு எங்களுடைய தாய்மொழி தமிழ், வெளிநாட்டு மொழி ஆங்கிலேயம், இந்தியாவுடைய மொழி ஹிந்தி என்று கூறுகிறீர்களோ, இதே போன்று மற்ற மாநிலங்களுக்கும் நீங்கள் இந்த பாலிசி எதற்காக எடுத்து வைக்க? இப்போ இந்த இடத்துல பிஜேபியோடைய ப்ராஸ்பெக்டிவை எடுத்து பாருங்கள். பிஜேபியுடைய கொள்கை, அவர்களுடைய ஐடியாலஜி ஹிந்தி, ஹிந்து, ஹிந்துத்வா, இந்த 3 விஷயங்களை மட்டுமே நோக்கி இருக்கிறது. அப்போ இந்த 3 விஷயங்களை வைத்து நீங்கள் பார்க்கும்போது தென்னிந்தியாவில் பிஜேபி தன்னுடைய கால்களை பதிக்கவே முடியவில்லை. எப்போ பார்த்தாலும் பிஜேபி இங்கே தோர்த்து கொண்டு தான் இருக்கிறது. ஏதோ ஒரு இடத்துல கர்நாடகாவில் வெற்றி பெற்றால் கூட கர்நாடகாவிலிருந்து அவர்களால் தன்னுடைய சாசனத்தை தக்க வைக்க முடியவில்லை. இப்போ அங்கிருந்தும் அவர்கள் வெளியேறிவிட்டார்கள். இப்போது பிஜேபி தன்னுடைய கால்களை தென்னிந்தியாவில் பதித்தால் மட்டும்தான் பல்வேறு விஷயங்களை அவர்கள் ஈர்க்க முடியும். அப்போ அதற்கு என்ன தேவை? ஹிந்தி. ஹிந்தி இருந்தால் தமிழ்நாட்டிலும் தன்னுடைய பாலிசிகளில் தன்னுடைய ஐடியாலஜியை பரப்பலாம். இது பிஜேபிக்கு கிடைக்கக்கூடிய லாபம். இப்போ டிஎம்கே பக்கம் வாருங்கள். டிஎம்கே எதற்காக எதிர்க்கு? டிஎம்கேவுடைய பாலிசி படி நீங்கள் பார்த்தீர்கள்னா, இல்லை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல மாநில கட்சிகளுடைய பாலிசி பார்த்தீர்கள்னா, அப்படி ஹிந்தி உள்ளே வந்துருச்சுன்னா எங்களுடைய கல்ச்சர், எங்களுடைய ஐடென்டிட்டி, எங்களுடைய அடையாளம் மட்டும் மறைக்கப்படாது. ஹிந்தி சென்ட்ரிக் பாலிசி நீங்கள் கொண்டு வருவீர்கள். ஹிந்தி பெல்ட்டிற்காக கொண்டு வரக்கூடிய பாலிசியை எங்கள் மீது திணிப்பேர்கள். எங்களுடைய மொழி எங்களுடைய அடையாளம் மட்டுமல்ல, எங்களுடைய அதிகாரமும். இந்த அதிகாரத்தை இந்த நாட்டு கான்ஸ்டிடியூஷன் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுக்குமே வழங்கியுள்ளது. எங்களுக்கு ஆங்கிலேயம் மற்றும் போதும், எங்களுக்கு ஹிந்தி தேவையில்லை என்று கூறக்கூடிய தமிழ்நாடு அதற்கான விளக்கத்தையும் நீங்கள் பாருங்கள். இன்றைக்கி உலக நாடுகளில் இருக்கக்கூடிய
பெரிய பெரிய பதவியில் இருக்கக்கூடிய நபர்கள். அது மைக்ரோசாஃப்டுடைய சிஇஓ சத்யா நடேலாவாக இருக்கட்டும், அல்ல சுந்தர் பிச்சையாக இருக்கட்டும் கூகுளுடைய சிஇஓ, இந்திரா நூயி பெப்சிகோடைய சிஇஓ, இல்லை அரவிந்த் கிருஷ்ணா IBM உடைய சிஇஓ, சாந்தனு நாராயண் எடாப் சிஸ்டத்துடைய சிஇஓ, அதாவது அமெரிக்கா நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு மிகப்பெரிய பொசிஷனில், கமலா ஹாரிஸ் எடுத்துக்கொள்ளுங்கள், இப்போது மிஸ்டர் பட்டேல் FBI சீஃபாக நியமிக்கப்பட்டிருக்கிறார் நேற்று. இவங்களெல்லாம் பார்த்தீர்கள்னா எதற்காக அந்த பதவிகள் இவர்கள் கிடைக்கிறது? எதற்காக ஜெர்மன், பிரெஞ்சு, சைனீஸ், இட்டாலியன் அவர்களுக்கு அந்த பதவி கிடைக்கவில்லை? நீங்கள் பார்த்தீர்களா? உலகத்தில் 2வது நாடு, ஆங்கிலேயம் அதிகமாக பேசக்கூடிய நாடு அது இந்தியா. அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் இவ்வளோ பெரிய பொசிஷன்களில் சேருகிறார்கள், போகிறார்கள். இப்போ ஆங்கிலேயத்தை நீங்கள் இந்தியாவிலிருந்து பறிச்சுட்டீர்கள்னா, வெறும் ஹிந்தியை மட்டும் நீங்கள் திணிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா எப்படி 1947 48 இவர்கள் செய்கிறார்களோ, அப்போது நம்மளால் சுந்தர் பிச்சையை உருவாக்கி இருக்க முடியுமா? சத்யா நடேலாவை உருவாக்கி இருக்க முடியுமா? இந்திரா நூயை உருவாக்கி இருக்க முடியுமா? முடிந்திருக்காது. அப்போது ஆங்கிலேயம் ஒரு குளோபல் ப்ராஸ்பெக்டிவை எடுத்து வைக்கிறது. ஆங்கிலேயத்தால் ஒரு குளோபலாக நம் நாட்டை எடுத்து வைக்க முடிகிறது. இந்தியால் அது செய்ய முடியுமா என்றால் அது முடியாது. சிந்தித்து பாருங்கள். மும்மொழி கொள்கை, அதற்கான அர்த்தம் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.